ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட 28வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, வேற ஏதாவது அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சாங்க கிட்ட யூஜியோட அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. ஆனா சாங்க பாக்குறான், வெய்ஃபாவை காப்பாத்துறதுக்கு அவங்க கிட்ட இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. அதை எடுத்து விட ஆரம்பிக்கிறான். சொல்றான், ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு நான் வெய்ஃபாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதனால ராஜா எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. சரி ஓகே, இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் பதவி காலி ஆகுதுல, ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி. அந்த பதவியை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன், அதுக்கு நீ யார வேணா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. இப்போ நீங்க திடீர்னு வெய்ஃபாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ராஜா என் மேல கோவப்படுவாரு. வேணா அந்த பதவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வேற யார வேணா அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஆஃபர் நல்லா இருக்கேன்னு யூச்சியோட அப்பா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து வெளியே கிளம்புறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட, என் பொண்ணுக்கு நடந்துருச்சு, இப்ப அவளை கொன்னா மட்டும் திரும்ப என் பொண்ணுக்கு உடம்பு சரியாவ ஆக போகுது. ஆனா அவளை யூஸ் பண்ணி என் பொண்ணோட புருஷனுக்கு, அதாவது இந்த லூஷுக்கு அந்த பதவியை வாங்கிட்டோம்னா மரியாதை இன்னும் பயங்கரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நம்ம வெய்ஃபாவை கொல்ற முடிவை கை விட்டுட்டு கிளம்பி போறாரு. இங்க வெய்ஃபாவை சாங்க சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருக்கான். அங்க உள்ள இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கவ சாங்க உள்ள வராங்கிற சத்தம் கேட்டதும் ஸ்ட்ரைட்டா நிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம சாங் யோசிக்கிறான், இவகிட்ட முடிவை சொல்லாமலே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், இவ கோவப்படுவாளே அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள நுழைய ஆரம்பிக்க வெய்ஃபா வரா. சாரிங்க, என்ன காப்பாத்துறதுக்காக என்ன போய் கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டீங்க, இதுக்கு நான் எப்படி தேங்க்ஃபுல்லா இருக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு வெய்ஃபா சொல்ல, ஆனா நீ ஒரு பொண்ணு, உன் மரியாதையே இதுல போயிருக்கும், உனக்கு அதனால கோவம் இல்லையா, காதலே இல்லாம சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடுப்பாகலையா அப்படின்னு கேட்க, உயிரோட இருக்கிறதுக்கு முன்னாடி வேற எதை பத்தியாவது யாராவது நினைக்க முடியுமா என்ன, எனக்கு நான் உயிரோட இருந்தா போதும், மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன், ஆனா நீங்க அப்படியா, உங்களை நீங்களே வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா இன்சல்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கெத்தா சுத்தி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓபன் மைண்டட் ஆளுதான், சரி பரவாயில்ல, ஆனா நமக்கு வேற வழி இல்ல, பாத்துக்கலாம் விடு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்துக்கலாம், இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, நான் போய் ஃபிஷ் கிரில் பண்றேன் அப்படின்னு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்புறா. இவங்க ரெண்டு பேரும் போய் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே, கல்யாணம் பண்ணும் போது உனக்கு நான் எந்த விதத்திலயும் குறை வைக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன், உனக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லு, அப்படியே கல்யாணம் பண்ணிடலாம், இத டௌரியா வச்சுக்கோ அப்படின்னு நிறைய சொத்து பத்திரத்தெல்லாம் சாங்க கொடுக்குறான். வெய்ஃபா பாக்குறா, என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க கல்யாணம் பண்றீங்க, எனக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு காசெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம், கல்யாணங்கிறது என் உயிரை காப்பாத்துறதுக்காக ஊருக்கு நம்ம பண்றோம், ஜஸ்ட் ஒரு டேபிள் 2 பாட்டில் ஒயின் 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கூட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓ இஷ்டப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சாங்கு சொல்றான். ஆனா அங்க சத்தம் கேக்குது, ஃபூ வந்துகிட்டு இருக்கா, சூச்சு வந்துட்டு இருக்கா. சாங்கு சொல்றான், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் யூச்சியோட அப்பா கேஸ்ல இழுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே வெய்ஃபா உண்மையாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ராஜாவும் வந்துட்டாரு. அது எப்படி சிம்பிளா கல்யாணம் பண்ண முடியும், கிராண்டா தான் பண்ணும், சாங்கோட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்ல இது வந்து எனக்கு அவ்வளவு கிராண்டாலாம் பிடிக்காது, எதுக்கு தேவையில்லாத அட்டென்ஷனை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா சொல்ல ஆரம்பிக்க, இல்ல அப்போ நீ ஏற்கனவே அடிமையா இருந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற, இப்போ திடீர்னு நீ சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன்னை பத்தி யாரு என்ன பேசுவாங்க, சாங்கு மனசுல உனக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும் தானே அப்படின்னு வெய்ஃபா கிட்ட ராஜா கேட்டுட்டு இருக்காரு. இல்ல வெய்ஃபாக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சாங்கு மறுபடியும் சொல்லிடுறான். ஆமா கல்யாணம் ஆக போகுது, இன்னும் நீ வாங்க போங்கன்னு ஏன் கூப்பிட்டு இருக்க, என்னங்கன்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு நம்ம சாங்க போய் கூப்பிட சொல்லி ராஜா சொல்ல ஆரம்பிக்க, அவளுக்கு எப்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப கூப்பிட்டோம், நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ராஜாவை சாங்க அங்கிருந்து கூட்டு போயிடுறான். இங்க சூச்சுவும் ஃபூவும் பாக்குறாங்க, எப்படி எங்களுக்கே தெரியாம லவ் பண்ண ஆரம்பிச்சா, நாங்க எவ்வளவு க்ளூலெஸ்ஸா இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ராஜாக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. சாங்கு கேக்குறான், எப்படி இப்பதான் கிளம்பி போனாரு யூச்சியோட அப்பா, அடுத்த செகண்டே இங்க வந்திருக்கீங்க, அப்படியா உங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்க, உன் குழந்தைங்க பேர்லாம் யோசிச்சிட்டியா என்ன, இது ஒரு ஃபேக்கான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெடி பண்ணாலும் ஆனா உன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது, உண்மையை சொல்லுன்னு ராஜா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, யூச்சியோட அப்பாக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்க, ராஜா சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு காரணம் வெய்ஃபாவை பாக்குறதுக்கு தான், அங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா என் ஒய்ஃப் இருக்கால ராணி, அவதான் கூட்டு போயிட்டு வெய்ஃபாவை உள்ள கூட்டு உட்கார வச்சிருந்திருக்கான்னு சொல்ல, ஓ இது வேற நடந்ததா அப்படின்னு சாங்கு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, எப்படியாவது அவகிட்ட பேசி என் ஒய்ஃபை என் கூட சேர்த்து வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இங்க யூச்சி அவங்க அப்பா கிட்ட கதறி அழுதுட்டு இருக்கா, என்னால உங்களுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நான் செத்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அமைதியா இருமா, நீ உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், என் பொண்ணு நீனு அப்படின்னு சொல்ல, இல்லப்பா என்ன ஒரு அடிமை அசிங்கப்படுத்திட்டா, எனக்கு இனிமே குழந்தை பிறக்காதுன்னு ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன யார் மதிப்பா, அது மட்டும் இல்லாம லூஷு இனிமே என்ன பார்த்தா எவ்வளவு அசிங்கமா நினைப்பாரு, அவரோட குடும்பத்துக்கு வாரிசு வராதுன்னு தெரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, லூஷுவும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இப்ப என்ன வந்து அவர் பார்க்க கூடாதுப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு யூச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. நீ எதுக்குமா பயப்படுற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும், உன்னதான் அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துல அவனுக்கும் பங்கு இருக்கு,
அவனோட முதல் பொண்டாட்டியால தானே உனக்கு இந்த நிலைமை வந்தது, நான் பாத்துக்கிறேன், அமைதியாருன்னு யூச்சியோட அப்பா அங்கிருந்து கிளம்பி போறாரு. நீங்க போய் எதுக்கு லூஷுவை லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி கிட்ட 2 வேலைக்கார பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனா லூஷுவோட அன்பு மட்டும் தான் உண்மையானதா இருந்தது, அதனாலதான் இப்ப வரை என்னால மறக்கவே முடியல அப்படின்னு இவ அழ ஆரம்பிக்கிறா. இங்க லூஷு அவங்க அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. யூச்சியோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள யூச்சியோட அப்பா அந்த என்கேஜ்மெண்ட் பத்திரத்தையே கல்யாண பத்திரமா மாத்தி புதுசா பத்திரம் எழுதியிருக்காரு. உடனே லூஷுவோட அப்பா, என்னங்க இது, எங்க குடும்பம் பரம்பரையா பெரிய ஆளா இருந்துட்டு இருக்க குடும்பம், நாங்க ஒண்ணு ஏழப்பட்ட குடும்பம் கிடையாது, இப்ப உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவும் எந்த துணை மனைவியும் எடுக்க கூடாது அப்படின்னு வச்சுட்டா அதையும் நீங்க பத்திரத்துல எழுதிருக்கீங்க, அப்புறம் எங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம எங்க ரத்தம் இதோட அழிஞ்சு போயிடாதா, இது எப்படிங்க நடக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க லூஷு பாக்குறான். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீங்களாவே எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். நாங்க போயிட்டு அப்புறமா முடிவோட வரும் லூஷு கிளம்ப ஆரம்பிக்க அதுக்குள்ள யூச்சியோட அப்பாவோட ஆளுங்க புடிச்சு வச்சிடுறாங்க. லூஷுவோட அப்பாக்கு தெரிஞ்சிருது யூச்சி அப்பா முடிவு பண்ணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு. இல்லங்க ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, எங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணும் தான், ஆனா அதை அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு கல்யாண பத்திரத்துல அவர் கையெழுத்து போட்டுடுறாரு. பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் முடிவு பண்ணா போதாதா அப்படின்னு வேகமா அங்க லூஷுவோட அப்பாவை கூட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு உன்னை தேடி சீர்வரிசை வரும், வெயிட் பண்ணுன்னு யூச்சியோட அப்பா சொல்லிட லூஷு அங்கேயே அமைதியா இருந்துட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுதான், ஆனா அதுக்காக இவ்வளவு அசிங்கமா என்ன ஃபோர்ஸ் பண்ண போறீங்களா, நானும் உங்க பொண்ணு நிம்மதியா இருக்க வேண்டாமான்னு கேட்க, ஓ நிம்மதி வேற இல்லாம என் பொண்ணு இருப்பாளா அப்படின்னு கட்டையை கொண்டு வந்து இவனை அடிங்கடான்னு சொல்ல லூஷுவோட காலே நல்லா அடிச்சு காலை உடைச்சிடுறாங்க. லூஷு கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ என்னமோ அப்பையில இருந்து துடிச்சிட்டே இருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு யூச்சியோட அப்பா அங்கிருந்து இவனை கூட்டு போய் அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க நம்ம வெய்ஃபா சாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க, சாங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஃபூவும் சூச்சுவும் வந்திருக்காங்க. சூச்சு டெஸ்ட் எல்லாம் பண்றா, பாடி எல்லாம் நல்லா ஹெல்தியா இருக்கா அப்படின்னு. ஃபூ கேட்டுட்டு இருக்கா, இப்ப பாரு கிளப்ல மத்த பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்குது, உண்மையாவே உங்களுக்கு வெய்ஃபா மேல பாசம் இருக்கா, வெய்ஃபா மேல பாசம் இருந்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வெய்ஃபா பக்கத்துல வந்து உட்கார்றா. அதெல்லாம் என் மேலலாம் பாசம் இருக்கு அப்படின்னு. இல்ல எதுக்கு கிளப்லயே போய் சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் இவங்க கேட்க ஆரம்பிக்க, பாட்டு கேட்கறதுக்கு சாப்பிடறதுக்காக போவேமா, மத்தபடி எங்க இந்த பொண்ணுங்க கூடயும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். சூச்சு உடனே பாடியை செக் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஹெல்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா உங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு சொல்றீங்க, ஒரு பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ஃபோக்கு லைட்டா டவுட் வந்துருது. சாங்கு பாக்குறான். வேகமா வெய்ஃபா மேல தோல்ல கையை போட்டுட்டு, பாத்தியா இப்ப லவ் தெரியுதா, உங்க முன்னாடி வெக்க போட்டுட்டு நாங்க 2 பேரும் எங்க லவ் வெளியே காட்டிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள பக்கத்துல இழுக்கிறான். வெய்ஃபாக்கும் லைட்டா கூச்சமா தான் இருக்கு, அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஃபூ பாக்குறா, இப்ப தெரியுதுன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா உங்க 2 பேருக்கும் எப்ப ஃபர்ஸ்ட் லவ் வந்தது அப்படின்னு சொல்ல வெய்ஃபா யோசிச்சுட்டு, என் ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல எனக்கு பிடிச்ச பேன் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்போன்னு சொல்ல சாங் ஒரு மாதிரி அவளையே அமைதியா பாத்துட்டு இருக்கான். அப்புறம் சாங் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, முதல் தடவை அவளை பார்த்ததுமே நான் காதுல விழுந்துட்டேன், அப்புறம் தான் அவ இன்னொருத்தவங்களோட ஒய்ஃப்னு எனக்கு தெரிஞ்சது, ஆனா அதுக்கப்புறமா அதை மனசுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இப்போ இவ ஃப்ரீயா தானே இருக்கா சிங்கிளா, அதனால தான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சாங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். வெய்ஃபா அவனையே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. யாரு ஃபர்ஸ்ட் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எப்படி லவ் வந்துச்சுன்னு கேட்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாத்தி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், அதுவே கொஞ்ச நாள் லவ்வா மாறிடுச்சு, போதும் கேள்வி கேட்டது அப்படின்னு வெய்ஃபா சாங்கோட கையை புடிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து வெய்ஃபாவை கூப்பிடுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. வெய்ஃபா வேகமா கிளம்பி போறா. ஏதோ ஒரு முக்கியமான லேடிய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணிய பாக்குறதுக்கு வெய்ஃபா போறா. சாங்கும் கூடவே போயிட்டு இருக்கான். அம்மா யார பாக்குறதுக்கு வெய்ஃபா போயிட்டு இருக்கா அப்படின்னு ஃபூ கேட்க, சூச்சு சொன்னா, ஏதோ எனக்கு ஒரு முக்கியமான லேடி தான் வெய்ஃபாவை காப்பாத்தினாங்களாம், அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கான், அதான் மருந்து கேட்டா அப்படின்னு சொல்ல, சரி மேடம் நீங்க டாக்டர் தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபூ அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. இங்க சாங்கு கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், அந்த தோட்டத்தை வெய்ஃபா மேடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் ஒரு காசை கூட மிச்சம் பண்ணாம சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது சூச்சுவோட அப்பா வாங்கிட்டாராம், இப்ப நீங்க அவங்களுக்கு வாங்கி தந்து ஹெல்ப் பண்ணுங்க, உங்க வார்த்தையை அவர் மீறவே மாட்டாருன்னு சொல்ல, டேய் வெய்ஃபா அவளோட சொந்த உழைப்புல வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பா, நான் எப்படா போய் வாங்குறது, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்க சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரல பாஸ்ன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, உனக்கு மட்டும் ரொமான்ஸ் வந்துட்டு இருக்கா என்ன, உன் பக்கத்துல ஒரு பொண்ணை கூட காணோம் அப்படின்னு சாங்க கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். வெய்ஃபா கிளம்பி ராணி கிட்ட போறா. சாம்பிராணி வாசனை பொருள்னு ஹெல்தி ஆக்குறதுக்கு சில திங்ஸ் எல்லாம் கூட கொண்டு போய் கொடுக்குறா. ராணி உடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபாட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சாங்கும் ராஜாவும் வெளியே இருந்துட்டு 2 பேரும் உள்ள என்ன பேசுறாங்கிறத ஓட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, வெய்ஃபா ஏதோ மருந்தெல்லாம் சொல்றால, அதை எடுத்து வந்து என் கிட்ட கொடுக்க சொல்லு, நான் போய் ராணி கிட்ட கொடுக்குறேன், அப்பயாவது என் மேல அவளுக்கு பாசம் வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கும் போதே ராணி பேசிட்டு இருக்கா. எனக்கு என்ன வேணும், என் மனசுல என்ன இருக்குன்னு இந்த அரண்மனையில கேட்கறதுக்கு ஆளே இல்ல, நான் குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்தேன், ஆனா அந்த குழந்தைய அரண்மனை ரூல்ஸ் படி நான் வளர்க்க கூடாது, நானிஸ் தான் வளர்க்கணும், என் குழந்தைய என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஆனா என் ஒருத்திக்காக ராஜா ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியுமா,
ராஜா மனசுல நான் இருக்கேனோ இல்லையோ கூட எனக்கே தெரியாதுன்னு சொல்ல, நீங்க ராஜாட்ட இத பத்தி பேசி பாத்துருக்கலாம்ல அட்லீஸ்ட் அப்படின்னு வைஃபா சொல்றா. அதுவும் இல்லாம ராஜா மனசுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு டவுட் வரும்போது தான் நீங்க உங்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். வேற யாரும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டி நம்ம தானே கொடுத்துக்கணும் அப்படின்னு வைஃபா சொல்ல, ராஜா பாக்குறாரு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா, ராஜா மனசுல நீங்க இருக்கீங்கன்னு இவ போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. விடுங்க விடுங்க அவளுக்கு என்ன தெரியவா போதுன்னு சாங்க வைஃபாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே ராணி பாத்துட்டு, இல்ல எனக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்றதுல விருப்பம் இல்ல, இந்த இடத்துல இருக்கதே எனக்கு அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு, நார்மலான வாழ்க்கையே எனக்கு கனவா மாறிடுச்சு, ஜஸ்ட் நான் அமைதியா இருந்துட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவ பேசிட்டு, அதுக்கும் மேல வேற யாரையும் பாக்கணும்னோ இல்ல வேற யாரையும் நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னோ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த ராணி பதவியிலேயே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல ராஜா ரொம்ப டல் ஆயிடுறாரு. நான் இங்க வந்த விஷயம் ராணிக்கு தெரிய வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரு கோச்சிட்டு போயிடுறாரு. சாங்குக்கே கொஞ்சம் சோகமாயிடுது. இங்க பார்த்தா சாப்பாடு கொண்டுட்டு லூஷுவை பாக்குறதுக்கு ஆள் வராங்க. இந்த ஆள் வேற நம்ம இந்த யூச்சியோட அப்பாவோட அசிஸ்டன்ட் போல. நம்ம லூஷு கிட்ட ரொம்ப திமிருத்தனமா நடக்கிறான். இந்த கல்யாண கேக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்ல, கல்யாண கேக்கா, நான் இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லையே லூஷு சொல்லிட்டு இருக்கான். நீ பெரிய இவன், நீ ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணுவாங்களா, இவன் யூச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா வீட்டுக்கு சீதனம் எல்லாம் கிளம்பி போயிருச்சு, உங்க அப்பா நல்லா பல்ல காட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டாரு. ஆனா இந்த கல்யாண கேக்கு உன் கல்யாண கேக்கு கிடையாது, வெய்ஃபாக்கும் சாங்குக்கும் கல்யாணம் நடக்குது, அந்த கேக்குன்னு சொல்ல லூஷு ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அதுவா, நீயே வந்து அடிமை ஆயிட்ட, நானே ஒரு வேலைக்காரன், ஆனா என்ன விட இப்ப நீ அடிமையா இருந்துட்டு இருக்க, அதாவது உன் முதல் பொண்டாட்டி இப்ப சாங்க கல்யாணம் பண்ண போறா, சாங்கோட கால் தூசிக்கு நீ தேர்வியாடா, உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியாடா அப்படின்னு சொல்ல, லூஷு கொஞ்சம் கொஞ்சமா கோவமாயிட்டு அந்த கேக்கையே எடுத்து பாத்துட்டு இருக்கான். அந்த சீனோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.